சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பா சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி தொட்டிச்சி அம்மனை போற்றி. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா, தெய்வங்கள் நம்மிடம் பேசக்கூடிய வழிமுறைகள் மற்றும் நீங்கள் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய வழிமுறைகள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் மிகவும் அபரிவிதமான சக்தியுடைய ஆற்றலுடைய பல நூறாண்டுகள் பழமை வாய்ந்த நமது முன்னோர்கள் நமக்கு தந்த விஷயங்களாகும். குறிப்பாக முதலாவதாக, நீங்கள் உங்கள் கோவிலில் வைத்து எந்த ஒரு மந்திர பூஜைகள் செய்தாலும் அங்கே ஒரு கண்டிப்பான முறையில் கருங்காலிலான ஒரு பிரம்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் கருங்காலி பிரம்பு தெய்வங்களுக்கு சக்தியை தரக்கூடிய வல்லமை படைத்தது. குறிப்பாக நமது முன்னோர்கள் மற்றும் சான்றோர்கள் கோவிலை முதலில் பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதன் கோவிலில் இருக்க நிலவரையில் மற்றும் கருவறையில் இந்த கருங்காலிலான நிலவரையில் தான் முதலில் பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் கொடி கம்பம் முதற்கொண்டு கருங்காலிலான பொருளை தான் பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் தெய்வங்களுக்கு இந்த கருங்காலி சக்தியை கொடுக்கும் வல்லமை பெற்றது. மேலும் நம் சொல்லக்கூடிய மந்திரங்களுடைய வலிமைகள் மற்றும் அதிர்வலைகளை இந்த கருங்காலி ஒரு அப்சர்வேஷன் ஆண்டனாவாக இருந்து இழுத்து தெய்வங்களுக்கு நம் சக்தியை கொடுக்கிறது. மேலும் தெய்வங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையான சக்தியை இந்த கருங்காலி பொருள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு கோவிலை நிர்மாணித்து மற்றும் அருள்வாக்கு மற்றும் குறி சொல்லுதல் மற்றும் பிரசன்ன ஜோதிடம் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஆதலால் கண்டிப்பான முறையில் உங்கள் கோவிலில் ஒரு கருங்காலிலான கட்டைகள் அதன் தெய்வத்தின் அருகில் இருந்தால்தான் அந்த தெய்வத்திற்கு போதிய அளவு சக்திகள் கிடைக்கும். மேலும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வீணாகாமல் அந்த தெய்வங்களுக்கு சிலைகளுக்கு உருவேறும். சில கோவில்களில் நீங்கள் நிர்மாணித்து மற்றும் பூஜைகள் செய்து இருப்பீர்கள், ஆனால் மக்கள் கூட்டம் வராமல் சிறிது காணப்படும். இதற்கு காரணம் எதுவென்று கேட்டால், நீங்கள் எவ்வளவு மந்திரங்கள் உருஜபித்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலைக்கு சக்தியை ஏற்றுகிறவர்களோ அந்த அளவுக்கு அந்த கோவில் பிரசன்னம், அதாவது ஆட்கள் கூட்டமாக வந்து கொண்டே இருப்பார்கள். இது சாட்சாத் உண்மை. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு மந்திர உருஜபிப்பு மற்றும் மந்திரங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் அங்கே மக்கள் கூட்டமாக இருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தின் சக்தி மற்றும் வலிமைதான் மக்களை இழுத்து கொண்டே வரும் அந்த கோவிலுக்கு. நீங்கள் பார்க்கலாம், சில கோவில்களில் எந்நேரம் பூஜை புனஸ்காரம் என்று இருப்பார்கள், மந்திர உருஜபிப்பு செய்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு காரணம் எதுவென்று கேட்டால், அக்கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் தினமும் மந்திர உருஜபிப்பு மற்றும் சாட்சாங்கமாக ஆகம விதிப்படி மந்திரங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அந்த கோவிலுக்கு மக்கள் கூட்டமாக வருகிறார்கள். அந்த கோவிலில் மக்கள் வந்து குறைகள் தன்னுடைய வேண்டுதலை செலுத்தினால் உடனே அந்த குறைகள் நிவர்த்தியாகிவிடும் மற்றும் சகலவிதமான நன்மைகளும் மக்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரு கோவிலுக்கு எவ்வளவு பூஜைகள் செய்கிறார்களோ அந்த அளவிற்கு தான் அந்த தெய்வத்திற்கே சக்திகள் கிடைக்கும். மேலும் நீங்கள் ஆன்மீகத்தில் எந்த அளவிற்கு வேணாலும் உயர்வாக இருந்து சில நேரங்களில் உங்களுக்கே அடி சறுக்கிவிடும். அந்த அடி சறுக்கக்கூடிய காரியங்கள் எதுவென்று கேட்டால், முதலாவது காரியம், நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு நிலையான நிலையை பெற்று மற்றும் சில அருள்வாக்கு சக்தியை பெற்று இருப்பீர்கள். அப்பொழுது உங்களிடத்தில் தெய்வங்கள் சில நாட்கள் நன்றாக பேசும், சில காலத்தில் பேசாமல் போய்விடும். ஒரு கட்டத்தில் நீங்கள் அதாவது ரொம்ப உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். அருள்வாக்கு மற்றும் பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அனைத்து சக்திகளும் இழந்து விடுவீர்கள். இதற்கு காரணம் எதுவென்று கேட்டால், மிக முக்கியமானது உங்கள் சக்திகள் விரயமாகுவதுதான். அதாவது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியும். அதாவது செக்ஸ், அதாவது
உடலுறவு. கட்டின பெண்ணை தவிர நீங்கள் வேற பெண்களுடன் உடலுறவு வைத்து கொண்டால் உங்களுக்கு உங்கள் சக்திகள் அனைத்தும் அந்த பெண்களுக்கு வீண போகிவிடும். அதாவது கட்டிய மனைவியை தவிர மித்த பெண்களுக்கிடம் நீங்கள் உடலுறவு வைத்தால் உங்களுடைய சக்தி பலாபலன்கள் அனைத்துமே அந்த பெண்களுக்கு சென்றுவிடும். மேலும் நீங்கள் எவ்வளவுதான் ஆன்மீகத்தில் தர்மங்களும் மந்திர உரு ஜபித்து உங்கள் உடம்பில் சேமித்து வைத்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் சில தவறுகள் மூலம் அந்த சக்திகள் போய்விடுகிறது. இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும். இரண்டாவது ஒரு பெரிய குறை என்று கேட்டால், நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபராக இருந்தலாம் அல்லது ஒரு குறி சொல்லும் நபராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கேயாவது வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கென்று தனியாக ஒரு வாட்டர் பாட்டில் வைத்து கொள்ளுங்கள். அல்லது நீங்களே சமைத்து வைத்த உணவை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் கேட்டால் அந்த உணவுகளில் தேவையில்லாமல் தீட்டுகள் விழுந்துவிடும். குறிப்பாக உங்கள் பகையாளிகள் மற்றும் உங்கள் எதிராளிகள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சக்திகளை பறிப்பதற்கு அத்தகைய தீட்டு பொருட்களை உங்களுடன் உணவுகளில் சேர்த்து உங்களுடைய ஆத்ம சக்தி மந்திர சக்தியை அவர்கள் அழித்து விடுவார்கள். மேலும் தெய்வ சக்தி உள்ளே வரவிடாமல் கட்டுக்கட்டி விடுவார்கள். தெய்வ சக்தியை கட்டுக்கட்டு அளவிற்கு சில பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்களை உங்கள் உடம்பில் செலுத்தி விட்டால் உணவுகளில் உங்களுக்கு தெய்வங்கள் வந்து பேசுவது நின்றுவிடும். மேலும் நீங்கள் ஆன்மீகத்தில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் அனைத்து பொருட்களை இழந்துவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அந்த நிலைமை வராமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எதுவென்று கேட்டால், முதலில் நீங்கள் சம்பாதித்த பணத்தில் ஒரு பங்கை அன்னதானம் மற்றும் கோவில் திருப்பணிகளுக்கு செலவு செய்து விடுங்கள். ஏனென்றால் அது கர்மா சம்பந்தப்பட்ட பணமாகும். அதாவது ஒருவருடைய கர்ம பலன்களை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு வழிமுறையை நீங்கள் காட்டுகிறீர்கள். அதற்கு பெற்ற கூலிதான் அந்த பணம். அதனால் அந்த கர்மா துட்டை நீங்கள் முழுமையாக நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு கர்ம வினைகள் அனைத்துமே வந்து சேர்ந்துவிடும். ஆதலால் நீங்கள் உங்கள் சம்பாதித்த பணத்தில் ஆன்மீகத்தில் சம்பாதித்த பணத்தை ஒரு கோவில் திருப்பணிக்கோ அன்னதானத்திற்கோ நீங்கள் செலவு செய்து விடுங்கள் ஒரு பங்கை. இது உங்கள் கர்ம வினைகளை முழுமையாக நீக்குவதற்கான. மேலும் நீங்கள் ஆன்மீகத்தில் பல பேர்களுடைய கர்ம பலன்களை நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடும். குறிப்பாக பரிகார பூஜைகள் என்றாலே அவர்களுடைய கர்ம பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்று இருப்பீர்கள். ஒருவருடைய கர்மாவை கழிப்பதற்கு அவருடைய கர்மாவை கழிக்கும் பொழுது நீங்கள் அவர்களுடைய கர்மாவை நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள் பரிகார பூஜையின் மூலம். அந்த பரிகார பூஜைகள் மூலம் பெற்ற கூலியை நீங்கள் வைத்து கொண்டால் ஒரு பங்கு, அதாவது முழுமையாக வைத்து கொண்டால் உங்களுக்கு கர்ம வினைகள் மேலும் மேலும் சூழ்ந்துவிடும். உங்களுக்கே தெரியாமல் கர்ம வினைகள் சூழ்ந்து உங்களையே தப்பிக்க விடாமல் சிலந்தி வலையாக சேர்த்து உங்களை பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிவிடும். அதனால் ஒரு பங்கை நீங்கள் கோவில் திருப்பணிகளுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்திற்கு நீங்கள் செலவு செய்து விடுங்கள். உங்களுக்கு மேலும் மேலும் ஆன்மீகத்தில் வெற்றி கூடிய நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குறிப்பாக நீங்கள் மந்திர உரு ஜபிப்பு மற்றும் மந்திர பூஜைகளின் போது எந்த விதமான அசைவ பொருட்களை சாப்பிட வேண்டாம். குறிப்பாக எதுவென்று கேட்டால், உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருக்கும். மந்திர உரு ஜபிப்பின் மூலம் நீங்கள் அசைவம் பொருட்களை சாப்பிட்டு கொண்டால் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இல்லாமல் போய்விடும். அதாவது 5வது பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கருங்காலி கட்டையை நீங்கள் வாங்கி கொண்டு இந்த கருங்காலி கட்டையில் உங்கள் பரிவார தெய்வத்திற்குரிய எந்திரங்கத்தை இந்த கட்டையின் உள்ளால் ஒரு ஹோல் செய்து பிரதிஷ்டை செய்து விடுங்கள். ஏனென்று கேட்டால், நீங்கள் சொல்லக்கூடிய மந்திர ஒரு ஜபிப்பு முறைகள் உங்கள் உடம்பில் ஒரு அளவிற்கு தான் சக்தியை நிலைநாட்ட முடியும். ஓவராக சக்தியை நிலைநாட்டினால் உங்களுக்கு
உங்கள் உடம்பில் கை கால்கள் எல்லாம் அசதியாகிவிடும். மேலும் உங்களுக்கு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் ஏற்படும். அதனால் தயவு செய்து ஓவராக, அதாவது அதிகமாக மந்திர உரு ஜபிப்பின் மூலம் உங்கள் உடம்பில் நீங்கள் சக்தியை ஏற்றிக் கொண்டீர்களானால் உங்களுக்கு தேவையில்லாமல் தலை சுற்றல், பதட்டம் மற்றும் பிரஷர் போன்ற நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் நம் உடம்பில் தெய்வ சக்தி என்று சொல்றது மின்காந்த அலைகளான சக்திகள் தாங்க. அந்த சக்தியை ஓவராக அதிகமாக நமது உடம்பில் நிலைநிறுத்தி கொள்ள முடியாது. குறிப்பாக நம் இல்லறத்தில் தான் இருக்கிறோம். உடலுறவு மற்றும் செக்ஸ் போன்ற காரணத்தினால் நம் இருக்கிறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய உடம்பில் போதிய அளவில் மட்டும்தான் சக்தி வைத்துக் கொள்ள வேண்டும் மந்திர ஊர்ஜபிக்கும் போதும். அதனால் தான் நமது முன்னோர்கள் சான்றோர்கள் இந்த எந்திரம், கருங்காலி மற்றும் கோவில் சிலைகள் என்று பல பொருட்களை, சக்தியை, அதாவது பவர் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லக்கூடிய பவரை இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் டிவைசஸ் தாங்க இந்த கருங்காலி கட்டை, கோவில் எந்திரங்கள், கோவில் சிலைகள். அதனால் நீங்கள் தவறாமல் ஒரு கருங்காலி கட்டையில் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொண்டீர்களானால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் உங்கள் உடம்பில் சக்தியை சேமிக்க முடியாது. அப்பொழுது அந்த மந்திர சக்தி ஃபுல்லாம் இந்த கருங்காலி கட்டையில் ஒரு ஸ்டோரேஜ் டிவைசஸாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் கையில் பிடிக்கும் பொழுதெல்லாம் அந்த சக்தி உங்களுக்கு உங்கள் உடம்பில் வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது உங்களுக்கு அருள்வாக்கும் மற்றும் தெய்வ கடாட்சியமான செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூ, ஆல் ஆஃப் யூ.